நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஒரு சாட்சி ஒண்ணு கேட்க போறோம். இந்த சாட்சி தேவனுக்கு மகிமையாக இருக்கணும். ஹல்லேலூயா. இப்போ உங்க வாழ்க்கையில அ என்ன நடந்ததும்மா? மகளுக்கு எந்த மாசத்துல எப்போ அற்புதம் நடந்தது? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாப்பா பிறந்து 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து 1 1/2 இயர்ஸ்லயே வந்து டாக்டர்ட்ட போகும்போது, வேற ஒரு விஷயமா போகும்போது டாக்டர் சொன்னாங்க, அவ தலை உச்சிய பார்க்கும்போது, அவளுக்கு தலை உச்சி இன்னும் மூடல அப்படின்னு சொன்னாங்க. ஸ்கேன் எடுத்து பார்க்கணும் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அந்த மாரி அங்கிள்ட்ட சொன்னேன். அங்கிள் வந்து பிரேயர் பண்ணாங்க. அந்த ஆயில ஒரு நாள் தான் நான் தடவினேன். அந்த ஒரு நாள்லயே ஆண்டவர் நல்லா பரிபூர்ண சுகத்த குடுத்தாரு. 22 மாசத்துக்குள்ளாகவே பரிபூர்ண சுகத்த குடுத்தாரு. அதற்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்தினேன். அவ எத்தனையோ தடவை கீழ விழுந்திருக்கா. ஆனாலும் அவள வந்து ரொம்ப பாதுகாப்பாக ஆண்டவர் வழி நடத்துறாரு. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதாவது 22 மாசம் முடியும் போதே அந்த எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணும்போது உச்சி மூடியது. ஆமென். இதானே உண்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இது கர்த்தர் இந்த அருமையான குடும்பத்தை நடத்துவார், காப்பாற்றுவார், பொறுப்பெடுப்பார். ஆமென்.